வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கொல்லம் இடையே சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 73,000 குடும்பங்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கும் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகள் இன்று மோதுகின்றன. டெல்லியில் தமிழ்நாடு கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்கள் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் அவர்களை சந்தித்தார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் விலை குறைந்து ஒரு சவரன் 1,05,200 ரூபாயாகவும் 1 கிராம் 13,150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் விலை குறைந்து 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. PF கணக்குகளில் 8.25% வட்டி ஜூலை 15ஆம் தேதிக்குள் வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெரம்பூரில் மக்கள் சேவை தளம் என்ற செயலியை தொடங்கி வைத்தார். வருகின்ற ஜூலை 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் நடைபாதை வசதி கொண்ட நகரங்களில் சென்னைக்கு 4ஆம் இடம் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி சிப்காட் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எகிப்தில் 18 பழங்கால கல்லறைகளில் 24 தங்க நாக்குகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடந்த முதல் மகளிர் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்தை 270 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது. 14 அம்ச ஒப்பந்தத்தை அமெரிக்கா சிதைத்துவிட்டது என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 70 பைசாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்காவின் நாசா விண்வெளி வீரர் அனில் மேனன் அவர்கள் இன்று சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் திறந்து வைத்தார். பெரம்பூரில் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக தாவேகா பேச்சாளர் லயோலா மணி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பொதுமக்கள் தங்களின் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் போலீசில் புகார் அளிக்க நிழல் என்ற QR கோடு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான டால்பின் நோஸ் பகுதிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தவிர்த்து பிற மாவட்டங்களில் இன்று முதல் 18ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கும் முதல்வர் அமைச்சர்களை பதவி நீக்காமல் சஸ்பெண்ட் செய்யலாம் என்று ஒன்றிய அரசிற்கு நாடாளுமன்ற குழு பரிந்துரை செய்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தரையை அடைவதற்கு முன்பே 25% ஆவியாவதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா நியூசிலாந்திற்கிடையிலான வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொள்ளாச்சியில் நடைபெற்ற போதையில்லா தமிழகம் மாநாட்டில் பேசிய அண்ணாமலை அவர்கள் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் தமிழகத்தின் எதிர்காலம் குறித்து அதிரடியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பயணிகளின் டிக்கெட் முன்பதிவு அனுபவத்தை எளிதாக்க இந்திய ரயில்வேயின் IRCTC தனது இணையதளம் மற்றும் செயலியை மேம்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சை ஒரத்தநாடு வேளாண்மை விரிவாக்க அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 6,14,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த ஆண்டின் பெரும்போக அறுவடைக்கான நெல் கொள்முதல் இன்று முதல் ஆரம்பிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் வாரியம் தெரிவித்துள்ளது. சித்தா ஆயுர்வேதா ஓமியோபதி சேர்க்கைக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்ப பதிவு தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. ஏவுகணைகளை தயாரிக்க அதானி, டாடா, மகேந்திரா உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் 2026ஆம் ஆண்டின் போட்டியில் உலக அளவில் கூட்டாக முதலிடத்தை பிடித்தது இந்தியா. வங்காள விரிகுடாவில் 500 ஆண்டுகள் பழமையான சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது.
அனில் அம்பானி அவர்களின் குழுமத்திற்கு எதிரான பண மோசடி விசாரணையின் ஒரு பகுதியாக 1021 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்குவதற்கான அதிரடி உத்தரவை அமலாக்கத்துறை பிறப்பித்தது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பை விட வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்திற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுள்ளார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 2027ஆம் ஆண்டிற்கான தற்காலிக தேர்வுக்கால அட்டவணையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 100 MBBS இடங்களை சேர்க்க தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து ஜல்லிக்கற்கள் மற்றும் எம்சாண்ட் போன்ற கனிம வளங்கள் வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் சக பயணிகளுக்கு இடையூறு செய்தால் விதிக்கப்படும் அபராதம் 500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா உடனான முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது. அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளராக அப்சரா ரெட்டி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அங்கன்வாடி சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் போஷன் டிராக்கர் தளத்தில் 8 கோடிக்கும் அதிகமான பயனாளிகள் பதிவு செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் 2 உலக தரவரிசைகளில் இடம் பிடித்தது. கரூரில் நடந்த தாவேகா நிகழ்ச்சியில் இனாம் நில பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று முதல்வர் விஜயிடம் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் வருகின்ற ஜூலை 17ஆம் தேதி ஹரியானாவில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலில் 23 ஊழியர்கள் திடீரென ராஜினாமா செய்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் 94,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 12% மேல் ஆல்கஹால் கலந்த இருமல் சிரப், டானிக்குகள், டிஞ்சர்களை இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட் இல்லாமல் மருந்தகங்களில் வாங்க தடை விதித்துள்ளது ஒன்றிய அரசு. ஆனி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு ஜூலை 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் பணியிட மாற்றத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மகளிர் இலவச பேருந்து பயணத்திட்ட நிதி இழப்பை சமாளிக்க டிக்கெட்டின் பின்புறம் விளம்பரங்கள் அச்சிட அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடஒதுக்கீட்டை முழுமையாக உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.